ரான்சம்பேர் உலகம் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு சொல். இது ஒரு இணைய தாக்குதல். இது இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை. ரான்சம்பேர் என்பது என்ன, இது எப்படி இயங்குகிறது என்பதை விளக்குகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணுராஜ். இன்று உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா ரான்சம்வேர். இந்த ரான்சம்வேர் அப்படிங்கிறது ஒரு வைரஸ். அதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரான்சம் அப்படின்னா பிணை. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அந்த ஃபைல்ஸ் நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் செலுத்தினீங்கன்னா தான் இந்த ஃபைல் ஓபன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். சோ இது எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய NSA, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டிற்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கண்டறிவதற்காக ஒரு சில சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஹேக் பண்றதுக்காக ஒரு சில சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் லீக் ஆனதை தொடர்ந்து தான் இந்த ரான்சம்வேர் தொடங்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையை இது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ரான்சம்வேர் வைரஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரான்சம்வேர் வைரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு இமெயில் வரலாம். அது ஸ்பாம்ல இருக்கலாம், இல்ல யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க கூட அனுப்பிச்சிருக்கலாம். இது யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் நிறுவனங்களை தான் டார்கெட் பண்றாங்க. சோ அவங்க சர்வர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுப்பதற்காக இந்த ரான்சம்வேர் வைரஸ் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரான்சம்வேர் வைரஸ்ல வரக்கூடிய மெயிலை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரான்சம்வேர் வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சர்வர்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிடும். சோ அந்த ஃபைலை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும் அப்படின்னு போகும்பொழுது இந்த அளவுக்கு நீங்க பணம் கட்டினீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபைலை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் உங்களுக்கு வரும். சரி, நான் பணம் கட்டிடுறேன் அப்படின்னு பார்த்தா கூட அந்த பணத்தை நீங்க எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்த்தா பிட்காயின் மூலமாகத்தான் கட்ட முடியும். இந்த பிட்காயின் அப்படிங்கிறது இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், வெர்ச்சுவல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு பிட்காயினுடைய விலை அப்படின்னு பார்த்தா $1800. இப்ப அண்மையில் இருந்த விலை வந்து $1800. இந்திய மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிட்காயினுடைய விலை 1.25 லட்சம் ரூபாய். சோ இந்த பிட்காயின் மூலமாகத்தான் இந்த பணத்தை நீங்க செலுத்த முடியும். இந்த பிட்காயினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பிட்காயின் மூலமா நீங்க பணம் அனுப்புனீங்கன்னா அந்த பணம் யாருக்கு போகுது அப்படின்றத ட்ரேஸ் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்க பிட்காயின் மூலமா அனுப்ப சொல்லி சொல்றாங்க. சோ இந்த பிட்காயின் மூலமா நீங்க பணம் அனுப்புனதுக்கு அப்புறமும் அந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா நீங்க உள்ள வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படிங்கிறது தான் இந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது.